மூணுல ஒரு பகுதி உங்களுக்கு உங்களுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன காலியா விடுங்க, அது உங்களுக்கு நல்லது. காலியா விடுங்க, உங்களுக்கு நல்லது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி நடக்கிற சாப்பாடு வயிற்றுக்குள்ள முழுசா நிறைஞ்சாதான் நமக்கு திருப்தி நினைக்கிறோம் இல்லைங்களா? அது சரியில்லைங்கிறாங்க நீங்க எல்லாரும். வயிற்றுல முழுசா சாப்பாடு நிறைஞ்சாதான் வயிற்று நிறைஞ்சிச்சு நம்ம நினைச்சா அது சரியில்லை. ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுடைய அளவு மூளைக்கு போய் சேர்றதுக்கு 20 நிமிஷம் ஆகும். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுடைய அளவு மூளைக்கு போய் சேர்றதுக்கு 20 நிமிஷம் ஆகும். வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கும் போது, நமக்கு தெரியும் போது, நம்ம வயிறு நிறைஞ்சதுக்கு மேல சாப்பிட்டுருப்போம், மேல சாப்பிடுவோம். ஆனா அளவா கம்மியா சாப்பிடுங்க, மூணுல ஒரு பங்கு சாப்பிடுங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது, இத ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க குறைஞ்சு போயிட மாட்டீங்க. ஏதோ நம்ம உடம்பு கெட்டு போயிடும், நம்ம வயிறார சாப்பிடலன்னு நினைக்காதீங்க. வயிறார சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு நினைச்சா நம்ம அதிகமா சாப்பிட்டோம்னு அர்த்தம். எவ்வளவு சாப்பிட்டா நல்லது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, நீங்க ஒரு 4 பங்கு காலியா வைங்க, அது நல்லது, உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னாங்களே. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க விஞ்ஞானி. வீட்டுல நம்ம அம்மா மாரு சாதம் சமைப்பாங்க, அதுக்கு என்ன செய்வாங்க? ஒரு 4 பங்கு தண்ணி ஊற்றுவாங்க, அதுல 4 பங்கு அரிசி போடுவாங்க, கொஞ்சம் காலியா விட்டு வைப்பாங்க இல்லையா? ஏன் காலியா விட்டு வைக்கிறாங்க? சாதம் பொங்கி வரும்போது காலியா இருந்தா தான் அது சக்திக்கு கரெக்டா இருக்கும் இல்லையா? நாம சக்தி அளவுக்கே வச்சிருந்தோம்னா அது என்ன ஆகும்? பொங்கி வீணா போயிடும். இது போலதான் நாம கொஞ்சம் காலியா விட்டா தான் அது நம்ம உடலுக்கு நன்மையா இருக்கும். நம்ம காலி உடலைன்னா நம்ம உடலுக்கு அது பயன்படாது அப்படின்னு விஞ்ஞான பூர்வமான விளக்கம் நமக்கு கிடைக்கிற போது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள் ஒவ்வொன்றும் நான் இன்னைக்கு பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லுறேன். நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட சாதாரண விஷயங்கள்ல நம்முடைய தலைவர் காட்டி சென்ற வழிகாட்டுதல்கள் சகோதரர்களே, நமக்கு அந்த வழிகாட்டுதல் எப்படிப்பட்டதுன்னா எந்த காலத்திற்கும் நன்மையா அல்லாஹ் அதை உணர்ந்து வருகிற தௌஃபீகை நமக்கு தருவார். நம்ம தலைவருடைய பெருமையில அவர் பின்பற்றப்படுகிறவர்களாக இருக்கிறார். அந்த பின்பற்றப்படுகிற காரியங்கள் எப்படிப்பட்டதுன்னா வாழ்க்கை எந்த காலகட்டத்திலும் அதற்காக கவலைப்பட வேண்டியது இருக்காது, அது நன்மையானதாகத்தான். அப்படி பின்பற்றி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். நம்முடைய தலைவர் பின்பற்றப்படுகிறவர்கள் சொன்ன பிறகு நாம பின்பற்றாமல் இருக்கக்கூடாது.